இப்போ நீங்கள் வந்துக்கிறவங்கள யாராவது எங்கள் வீட்டில் இருக்கிற கிணத்து தண்ணியை தான் நான் குடிக்கிறேன்னு யாருன்னா சொல்லுங்களேன். சொல்ல முடியாது. சொல்கிறீங்களா? உங்கள் வீட்டு தண்ணி தான் குடிக்கிறீங்களா இல்லை வாங்கி என்னம்மா? உங்கள் வீட்டு தண்ணி அவங்க வீட்டில் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கரவழி ஏற்புங்க. வீட்டு தண்ணி குடிக்கிறோன்னா சொல்லுங்கள், என்ன இருக்குது? உங்கள் வீட்டில் கிணறு இருக்கலாம், கிணத்துலேருந்து ஒரு மேல் தொட்டியில் ஏற்றி அங்கேருந்து வர தண்ணியாக இருக்கலாம். அப்படி இருக்கா? இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். குளக்கரையில், கண்மாயில், ஏரியில், கிணத்துல தண்ணி எடுத்து குடித்த காலம்லாம் போய் எல்லாமே ஒரு பாட்டிலில் அடைச்சி இங்கே வந்து கொண்டாந்து குடிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். எவ்வளோ பெரிய ஆபத்துக்கு போயிட்டுருக்குறோம். தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டோம். அது எவ்வளோ நாளைக்கு முன்னே? ஒரு 25 வருஷம் இருக்குமா? இப்போ டெல்லி போன்ற பெருநகரங்களில் நல்ல காற்று ஒன்றுன்னா ஒரு ஆக்சிஜன் ரூமுன்னு ஒன்று இருக்கும், ஏசி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே போய்ட்டு நீ டைமிங் இருக்குது, அது உள்ளே உட்காந்து நல்லா ஃப்ரீயாக உட்காந்து அந்த ப்ரீத்திங் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீ போகலாம். அது மாதிரி காலம் சென்னைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது ஏதாவது இது மாதிரி பிரச்சனை எதுனா பறவைங்களுக்கு எதுனா இருக்க போதா? சென்னையில் நட்ட மரங்கள் எல்லாமே வெளிநாட்டு மரங்களை நட்டுட்டோம். என்ன பயன்பாட்டுக்கு வந்தது? இந்த மரம் நல்லா பூக்கும், இது நல்லா சிவப்பாக இருக்கும், இது நல்ல வண்ண வண்ணமாக பூக்கும்னு தான் பார்த்தோமே கண்டி. அந்த பல்லுயிர் பெருக்கிறதுக்கு உண்டான பறவைகளுக்கு சாப்பிடக்கூடிய பழமரங்களை நட்டுக்கிறது நம்ம மறந்துட்டோம். இப்போ கிராமங்களில் போய் பாருங்கள், அரச மரம், ஆலமரம், இச்சி மரம், எலுப்பு மரம், வில்வ மரம், விலா மரம், இது எல்லாமே உயிரினங்களுக்கு சாப்பாடு. இலுப்பம் பழம் வந்ததுன்னா எல்லா பறவைகளுக்கும் சாப்பாடு, உணவு. ஆனால் நம்ம நட்டு வச்சுக்கிற மரங்கள் எல்லாமே பயனில்லாத மரங்களை நட்டுட்டோம். அது மண்ணுக்கும் பயனில்லை, மக்களுக்கும் பயனில்லை.